இலங்கை அரசியல் களத்தில் 2 விடயங்கள் மிகப்பெரிய அதாவது எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று சுரேஷ் சாலே அவர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும், பேச்சுத் திறனை இழந்து விடுவார் என்கின்ற செய்தியும், அவர் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் தாதி ஒருவர் மிக கடுமையாக நடந்து கொண்டு அவர் சுரேஷ் சாலே அவர்களுக்கு மருந்து கொடுப்பதற்காக எடுத்த நிகழ்வுகளும் ஒரு பரபரப்பாக அல்லது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னொரு விடயம் என்னவென்றால், தேரர் ஒருவர் வைத்தியர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்வி எதை மையப்படுத்தியது என்றால், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அனுரா அவர்களுக்கும் இடையே ஒரு ரகசியமான உறவு இருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு கருத்தை அந்த தேரர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். இந்த 2 விடயங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பல களங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது இரண்டுமே இன்று இலங்கை ஊடகத்தில் மிகப்பெரிய தலைப்புச் செய்திகளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கின்றது. இந்த காணொளியில் நாம் அதை குறித்து தான் பேச இருக்கிறோம். எனவே எங்களுடைய இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து செய்திகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். சுரேஷ் சாலே அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் மையப்படுத்திய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அவர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் என்று சொல்வார்கள், ஒரு மென்மன போக்கு என்ற களத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. சிங்களர்களை பொறுத்தமட்டில், அதாவது குறிப்பாக விமல் வீரவன்சா இந்த அணியினரை பொறுத்தமட்டில், சுரேஷ் சாலே நாட்டு மக்களுக்காக உழைத்தவர். அவர் தன்னுடைய புலனாய்வுத்துறை சார்பாக அவர் களத்தில் நின்று போராடி பல எதிரிகளை வீழ்த்துவதற்கான களத்தை எடுத்தவர் தான் இந்த சுரேஷ் சாலே. ஆனால் இந்த அரசாங்கம் பலரிடம் பணத்தை பெற்றிருக்கிறது. அவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கின்ற பொழுது பலரிடம் பணத்தை பெற்றிருக்கிறார்கள் தங்களுக்கான செலவுகளுக்காக. அவர்களுக்கு விசுவாசமாக நடப்பதற்குத்தான் இந்த அரசாங்கம் முயற்சி செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் சுரேஷ் சாலையுடைய கைது என்பதாக ஒரு சாரார் ஒரு மென்மனப்போக்கை சுரேஷ் சாலை மீது வைத்திருக்கிறார்கள். சுரேஷ் சாலை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டார். தான் குற்றமற்றவன் என்றும் தான் உயிர் மாய்க்கப் போவதாக அறிவித்து உண்ணா நோன்பை மேற்கொண்டார். அதற்கு சட்டம் இடம் கொடுக்காது என்பது நீங்கள் அறிந்தது. எனவே அவரை கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அவர் ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்பு இப்பொழுது சாதாரண மற்றவர்கள் தங்கக்கூடிய அந்த சாதாரண இடத்திற்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி. ஆனால் சாதாரண இடத்திற்கு மாற்றப்பட்ட, சாதாரண வார்டு என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள், அந்த இடத்திற்கு மாற்றப்பட்டு இருந்தால் கூட அவர் இப்பொழுது மீண்டும் அதுபோன்று நான் உணவு எடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நான் உட்கொள்ள மாட்டேன் என்று அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அப்படித்தான் இன்று மருந்து கொடுப்பதற்காக சென்ற தாதி ஒருவர் அவரிடம் கொடுக்க முயற்சித்த போது அவர் மறுப்பு தெரிவித்ததும், அந்த தாதி அவருடைய பலன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் தெரிந்திருந்தால் கூட, என்னுடைய சட்டம் இதுதான், இங்கு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் என்னுடைய கடமை, எங்களுடைய மருத்துவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த மருந்துகளை நான் உங்களுக்கு தர வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துதான் தீர வேண்டும் என்று அந்த தாதி மிக கடுமையாக சுரேஷ் சாலே அவர்களுக்கு அவர் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்க, அதன் பின்பு சுரேஷ் சாலே அவர் மருந்தை எடுத்துக்கொண்டார் என்ற செய்தி. ஆயினும் சுரேஷ் சாலே அவர்கள் மீண்டும் அந்த மறுப்பு தெரிவித்து, தான் இனிமேல் உணவு உண்ண மாட்டேன், நான் மருந்துகள் எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவர் மீண்டும் முரண்பிடிப்பதாக ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இன்னொரு பரபரப்பான செய்தி என்னென்றால், சுரேஷ் சாலையுடைய குரல் வளம் பாதிக்கப்பட்டு அவருடைய பேச்சு திறன் இழப்பதற்கான ஒரு களமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் சுரேஷ் சாலையை பொறுத்தமட்டில் ஏதோ ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தன்னை அவர் மீட்டெடுப்பதற்காக ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விமர்சனமும் எதிர்பக்கத்திலே வைக்கப்படுகின்றது. சுரேஷ் சாலையை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்ற புலனாய்வுத்துறையின் அணுகுமுறைகள் அல்லது அவர்களால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உண்மையிலே ஒரு
பரபரப்பான செய்தியாக இலங்கையில் இருக்க வேண்டும் என்பதை விட நடந்த பல உண்மைகளுக்கு இவரும் ஒரு காரணம் என்ற செய்திதான் எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே இவருடைய கைதிலே ஒரு நியாயம் இருக்கிறது என்ற செய்தியும் வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இப்பொழுது அரசு எடுத்திருக்கக்கூடிய தீவிரமான விசாரணைகள் வரவேற்கத்தக்கது என்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல மனோ கணேசன் அவர்களும் யாரும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவரும் அழுத்தமாக வைத்திருக்கின்றார். தற்பொழுது சுரேஷ் சாலே என்கின்ற அந்த மனிதரை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலில் அவருக்கு ஆதரவான நிலையும் அவருக்கு எதிரான நிலையும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் ஒரு பரபரப்பான செய்தி என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது அவர் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடியது என்னவென்றால் இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அரசாங்கம் ஆட்சி அமைவதற்காக அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ததில் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பங்கு பெருவாரியாக இருக்கிறது என்பது அவருடைய பதிவாக இருக்கின்றது. அவர் அழுத்தமாக பல இடங்களில் பேசுகின்ற பொழுது இதை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். பலரும் புரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாரி வழங்கிய நிதியை பெற்றுக்கொண்டு அனுரா அவர்கள் தமிழர்களுக்கான தீர்வை சொல்லுவேன் என்று இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த கருத்து சிங்களர்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியதிருக்கின்றது. சனஜத பெரமுனா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய பத்திரமுல்லா சீலரத்ன தேரர் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கின்றார், அல்லது ஒரு கோரிக்கை என்று கூட அவர் வைத்துக்கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகிறார், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பணம் கொடுத்து தான் அனுரா ஆட்சி பீடத்திற்கு ஏறினார் என்ற செய்தியை சொல்கின்றார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா அதற்கான ஆதாரங்களை அவர் தர வேண்டும். எவ்வளவு பணங்கள் எங்கெங்கிருந்து வழங்கப்பட்டது, அதற்கான அந்த எவ்வளவு அதுக்கு கைமாறுகள் ஆனது, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்த நிதியில்தான் அனுரா அவர்கள் தன்னுடைய ஆட்சி பீடத்திற்கு வருவதற்கான களம் அமைந்ததா என்ற கேள்வி பல கட்டங்களாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆரம்பித்த களத்தில் இருந்தே அனுரா அவர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசிவிட்டு அவர்களிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டுதான் அவர் தேர்தல் களத்தில் நிற்கிறார் என்கின்ற செய்தி பேசப்பட்டன. ஏறக்குறைய இப்பொழுதும் அதுபோன்ற செய்திகள் தான் உலா வந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில்தான் வைத்தியர் இதுபோன்ற கருத்துக்களை வைத்தாரா, அல்லது வைத்தியரிடம் இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? இவைகள் இன்று நாம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய பெருங்கேள்விகளாக இருக்கின்றன. இந்த இரண்டு விடயங்களும் இன்று இலங்கை ஊடகத்தின் மிகப்பெரிய பிரதான செய்திகளாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.